மாணவர்களுக்கு ஒழுக்கமும் பாதுகாப்பும் வழங்க வேண்டிய பள்ளிகள் இன்று ஸ்டாலின் தலைமையிலான அரசின் செயல்பாடுகளில் சீரழிந்து மாணவி பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 12 வயது சிறுமி மீது நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் கல்வி வளாகங்கள் எவ்வளவு பாதுகாப்பற்றதாக மாறியுள்ளன என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்த சம்பவத்தில் 17 வயது சிறுவன் உட்பட 3 போக்சோவில் சிக்கியுள்ளனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுமியின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இத்தகைய சம்பவங்கள் அதிகரித்து வரும் சூழலில் குற்றவாளிகள் பிறப்பதில்லை, ஸ்டாலின் ஆட்சியே உருவாக்குகிறதென நீதிமன்றம் வெளிப்படையாக கண்டனம் தெரிவித்திருப்பது பொருத்தமானதல்லவா என மக்கள் விமர்சிக்கின்றனர். ஒழுக்கம் கற்பிக்க வேண்டிய இடங்களில் பெண்கள் பாதிக்கப்படுவது பள்ளி கல்வித்துறையின் சீரழிந்த நிலையை காட்டுகிறது. இது உண்மையிலேயே ஒரு சமூக அழிவின் அறிகுறியாகும். அரசு வழங்கும் 1000 ரூபாய்க்கு சின்ன மூக்குத்தி கூட வாங்க முடியாது என்று கூறிய மூதாட்டியிடம் நீங்கள் வாங்கும் 1000 ரூபாய் உதவித்தொகையை நிறுத்திவிடுவேன் என திமுக தலைமை கழக பேச்சாளர் மிரட்டிய சம்பவம் திமுகவினரின் அதிகார திமிரை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு பகுதியில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேச்சாளர் தமிழன் பிரசன்னா பேசிக் கொண்டிருக்கும் போது குறுக்கிட்ட மூதாட்டி ஒருவர், விலைவாசி உச்சத்தில் இருக்கும் போது நீங்கள் கொடுக்கும் 1000 ரூபாயில் உருப்படியாக எதுவும் வாங்க முடியாது என தெரிவித்தார். இதனால் கடுப்பான பிரசன்னா உனக்கு உதவித்தொகையை நிறுத்திவிடுவேன் என மிரட்டியதுடன் மூதாட்டியை அமைதியாக இருக்கும்படி கூறினார். எளியவர்களின் குரலுக்கு உரிய பதில் அளிக்காமல் திமுகவினர் அராஜக ஆட்சியை நடத்துவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. 1000 ரூபா பிச்சை காசு. உட்கார 9000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா? ஆமா தானே? ஏன்னா 1000 ரூபாயில ஸ்லாப் இருக்கு, இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு. நீங்க தான் சொல்றீங்க 9000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். நாளைக்கு நிப்பாட்டினா என்னை கேட்க கூடாது. சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள குளிர்சாதன வசதியுடன் கூடிய புறநகர் ரயில் சேவைக்கான கட்டணம் அதிக அளவில் உள்ளதாக பயணிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். புதிதாக தொடங்கியுள்ள இந்த ரயில் சேவை சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை இயக்கப்படுகிறது. இதில் பயணிப்பதற்கு குறைந்தபட்ச கட்டணமாக 35 ரூபாயும் அதிகபட்ச கட்டணமாக 105 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்டணம் சாதாரண மற்றும் நடுத்தர மக்களுக்கு ஏற்ற வகையில் இல்லை என பயணிகள் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது புறநகர் ரயில் சேவையில் குறைந்தபட்ச கட்டணமாக 5 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.